ஹாய் ஜெரி டாக்ஸ் மேம், லாங் வீக்கெண்ட் எப்படி போச்சு? எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இன்னி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்லாம் யார் ஜெயிப்பாங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் ஜெயித்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கொடுக்க போகிறேன் ஃபார் அ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நம்பர் 1, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேர்மில் வந்துட்டு $1 trillion எக்கனாமிக்கு வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நோக்கி பண்ணலாம், நல்லாயிருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் மார்ஜின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் ஜோன்ஸ் மார்ஜின்ஸ் இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமானால் இங்கே இருக்கிற யூத்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ட் 3, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். பிகாஸ் தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி அ வாட்டர் ஸ்கேர்ஸ் ஸ்டேட். நம்ம வந்து ரிவர்ஸ் எல்லாமே நியர்பை ஸ்டேட்ஸில் தான் நிறைய உள்ள வருது. ஸோ இந்த நம்மளுக்கு வர இதை வந்து ரிசர்வாயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணால் தான் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்மளுக்கும் வந்து இங்கே எவர் க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4, ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும். நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ஃப்ரீ கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து கொண்டு வந்தால் தான் நம்மளோட ஸ்கில்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். சிலபஸ்லேயும் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகி ஃப்யூச்சர் ரெடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 5, டீசென்ட்ரலைஸ்ட் டெவலப்மெண்ட். டீசென்ட்ரலைஸ்ட் டெவலப்மெண்ட்னா மேஜர்ஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டியை மட்டும் இன்னும் டெவலப் பண்ணணும்னு இல்லாமல் அதை ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி மற்ற சபார்டினேட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் Tier 2 Tier 3 சிட்டிஸாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ சென்னை, கோயம்புத்தூர் தாண்டி ட்ரிச்சி, ஆர்எல்ஸ் வந்து ஹொசூர், மதுரை, இந்த மாதிரி அடுத்த பாப்புலேஷன் பூம் எங்கே இருக்கோ அங்கே டெவலப் பண்ணோன்னா நம்மளோட டெவலப்மெண்ட்டும் டைவர்சிஃபைடாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட இதாக இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கரப்ஷன் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணலாம். ஃப்ளட் அண்ட் கிளைமேட் சேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணுறத, ஃப்ளட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு ரெடியாக நம்ம இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்னென்ன வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ப்ரொவைடட் எந்த கவர்மெண்ட்டாக ஆட்சி அமைச்சாலும் அவங்க இதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறத வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. ஸோ ஹோப் லெட்ஸ் பி ரெடி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். பை ஜெடி ஃபேம்.